வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 2960 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓரளவு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாலும் ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகிற காரணத்தினால மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். அதனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா மார்க்கெட் சைடாக மூவ் ஆகி 2960 சப்போர்ட் எடுத்து 3000 வரைக்கும் போயிருக்கு. 3000 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ஜோன். அதிலிருந்து மார்க்கெட் தொடர் சரிவை கொடுத்து 2910 வரைக்கும் வந்திருக்கு. இது இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்தது அப்படின்லாம் சொல்லலாம். நம்ம எந்த நியூஸையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. மறுபடியும் 2960 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 950 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட்டை நம்மளோட முக்கியமான ஜோனுக்கு உள்ளே வெளியே எல்லாம் ட்ரேட் ஆகி அது உள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2930 40 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் ஒரு குழப்பமான இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. நம்ம இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலேயே இந்த 2 ஜோனை ரெஃபரன்ஸாக வச்சு தான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோம். அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வாட்ச் பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா திருப்பியும் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கிறனால இந்த இடம்லாம் 50% மார்க்கெட்டில் பையர்ஸுக்கு செல்லர்ஸ்க்கு சாதகமான ஜோன். நேற்று மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்களோடு இருந்தாலும் நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் முழுக்கவுமே முன்னாடி நாள் மார்க்கெட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்ப இன்றைக்கும் ஒரு நாள் மார்க்கெட் வாட்ச் பண்ணி தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செல்லிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். 960 வரைக்கும் செல் பண்ணி 70க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் வாட்ச் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறதே நல்லது. அதனால் ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.